இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு எதுக்கு கிர்ச்சாஃப் சர்க்யூட்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்யூட்டில் வந்து கரண்ட் கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ண ஓம்ஸில் வச்சுட்டு இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். I is equal to V/R, I equal to வோல்டேஜ் 5, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1K, சால்வ் பண்ணால் 5 milliamps அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தோம்னா 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். R equivalent to 1K plus 2K plus 3K மூணு ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 6K கிடைக்குது. ஓம்ஸில் அப்ளை பண்ணோம்னா I is equal to V/R 12/6K போட்டோம்னா இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 2 milliamps கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சர்க்யூட் எடுத்துக்கலாம். இதுலேயுமே நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா கரண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது. அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா R1 is equal to 500 plus 500, R1 is equal to 1K கிடைக்கும். இந்த 1Kவும் இந்த 1K வந்துட்டு பேரலில் இருக்குது. பேரலல் சர்க்யூட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 500 ohms கிடைக்கும். இப்போ கரண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். I is equal to V/I 5/500 போட்டோம்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 10 milliamps கிடைக்கும். ஆனால் எல்லா சர்க்யூட்ஸுமே இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குமான்னு கேட்டோம்னா இருக்காது. காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸும் இருக்கும். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜில் வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கோம். இந்த சர்க்யூட்டில் 2 வோல்டேஜ் சோர்ஸஸ் இருக்குது. இந்த மாதிரி 2 வோல்டேஜ் சோர்ஸ் வந்தது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண முடியாது. இந்த சர்க்யூட்டை எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது. அண்ட் தென் இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குது. இது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கு மேலே இதை ஃபர்தராக நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. மேபி இந்த வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம எடுத்துவிட்டோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணலாம். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்க்யூட் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி எவ்வளோ சப்ளை பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டாக இருந்தாலும் சரி, சிம்பிள் சர்க்யூட்டாக இருந்தாலும் சரி, கிர்ச்சாஃப் சர்க்யூட்டில் வச்சு நம்மளால் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்டாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லானா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.